இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கோர்ஸோட 7th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா பேப்பர் ஸ்டிச்சிங் மெத்தட். ஸோ இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா 4 A4 ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் பேப்பரில் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் வீடியோவில் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக A4 ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் A4 ஷீட் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோன்னா 4 டிசைன்ஸ் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதையே வந்து நம்ம காலம்ஸாக போட போகிறோம். அதாவது ரோ காலம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனும் அதுக்கப்புறம் வந்து இதையே திருப்பி வச்சு ஒரு கிராஸ் லைனும் இந்த மாதிரி போட்டுக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரோ காலம் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளைவு, இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வரையும் போது வளைக்கும் போது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதால இந்த மாதிரி ஒரு வளைவு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன போட போகிறேன்னா ஒரு முக்கோணம் வரைய போகிறேன். ஸோ இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் நம்ம வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பேப்பர் ஸ்டிச்சிங் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக நம்ம மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னா எப்படி கைடை நிறுத்தணும், எப்படி நீடில் நிற்க வச்சுட்டு திருப்பணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கற்றுட்டு நம்ம மிஷின்ஸில் தைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பேப்பர் ஸ்டிச்சிங் மெத்தட்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கோடு மாதிரி, அதாவது நான் இப்போ போடுறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். ஸோ இதே மாதிரி போட்டு நம்ம எப்படி திருப்பணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இது போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் லைனு ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். அதையே திருப்பிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது போட்டுக்கோங்க. ஸோ இது நான் சொன்னால் புரியாது, அதனால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு புரியும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேசிய கொடி மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். ஸோ இதுதான் இது வந்து நிறைய வரும். பட் நான் உங்களுக்கு இது புரியணும், வீடியோவில் தெளிவாக கிளியராக காட்டணும் அப்படின்றதுனால நான் சும்மா கொஞ்சமாக சின்னதாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதுலேயே வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் எப்படி இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இது ஏன் போடுறோம் அப்படின்னா நீடில் வந்து நிறுத்திட்டு நம்ம திருப்புறது எப்படி அப்படின்றது சொல்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்ட ஸ்ட்ரைட் லைனும் கிராஸ் லைனும் இப்போ போட போகிறோம். கைடை தூக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கைடை இறக்கிட்டு இந்த மாதிரி இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம், ஃபஸ்ட்டு லைனில் ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுகிட்டே வரணும். இந்த லைன்ஸ் போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எட்ஜஸ் த்ரெட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிசர் வச்சோ ஆர் கட்டர் வச்சோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அதுவும் அதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வரும். நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்ஸ்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா துணியில் பார்த்திங்கன்னா ஓர் அடிக்கும் போதோ ஆர் இல்லைனா வந்து நம்ம அம்பர்லா கட் அந்த மாதிரிலாம் தைக்கும் போது கீழே பார்த்திங்க அப்படின்னா கீழ்பாட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் இப்போயே இதில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைன்ஸ் வந்து வளைவாக போகாமல் ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேப்பர் ஸ்டிச்சிங் மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இல்லை நீங்கள் த்ரெட்டெலாம் போடாமல், அதாவது எதுவுமே சிக்காமல் வரணும், நூல்லாம் நம்ம என்ன பண்ண போதும் தைக்கும் போது திடீர்னு யார் வீட்டில் சின்னவாகும்னா நூல் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க பாபினையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஊசியில் இன்சர்ட் பண்ணியிருப்பீங்களா, அதையும் பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு
வெறும் நீடில் மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பேப்பரில் பார்த்திங்கன்னா ஓட்டை விழும். ஸோ இதுவும் வந்து நம்ம எப்படி கரெக்டாக போட்டுருக்கோமா அப்படின்ட்டு உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே பாபினையும் ரிமூவ் பண்ணிடணும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே த்ரெட்டையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லாமல் நீங்கள் கீழே பாபினையும் போட்டுட்டு மேலே த்ரெட்டையும் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா சிக்கிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிவிடுங்க, பாபினை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஏன்னா பாபின் ரிமூவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றிட்டே இருக்கும். ஸோ பாபின் வந்து சிக்காக வாய்ப்பு இருக்குது, ஸ்டெக்காகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கீழே இருக்க பாபினை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் நீடில் மட்டும் போட்டு இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் போட்டு முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் லைன் போடுறோம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாத்துக்கும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த முக்கோணம். ஃபஸ்ட்டு வந்து நான் கைடை தூக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு முக்கோணம் அந்த நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல அது மேலேயே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, வீடியோவில் பார்த்துக்கோங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த எட்ஜஸ் வரும்போது அந்த கார்னர் இருக்குல்ல அப்போ வந்து நீடில் வந்து நான் வந்து இறக்கிட்டேன். ஓகேங்களா? உள்ளே வந்து இறக்கியிருக்கேன், உங்களுக்கு வீடியோலேயே தெரியும். உள்ளே இறக்கிட்டு கைடை மட்டும் நான் தூக்கிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா கைடை இறக்கிட்டு ஒரு லைன் போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், லைன் போட்டேன்னா கடைசியாக நீங்கள் அந்த எட்ஜஸ் அதாவது அந்த கார்னர் வரும்போது அந்த நீடில் வந்து உள்ளே விட்டுடணும். அதாவது இந்த மாதிரி உள்ளே ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேப்பரை மட்டும் திருப்பணும். ஓகேங்களா? இந்த மாதிரி திருப்புறது மூலமா நம்மளுக்கு வந்து லைன்ஸ் வந்து மாறாமல் ஒரே லைன்ஸில் வரா மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு அதே லைன்ஸில் அந்த முக்கோணம் மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம போட்டுக்கிறோமா, ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து இந்த மாதிரி நிறுத்திடுறோம். பார்த்திங்கன்னா நீடில் வந்து நான் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெறும் பேப்பரை மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் நம்மளுக்கு தேவையான டைரெக்ஷனில் நம்ம திருப்பிக்கிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெத்தடு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். நீடில் கீழே இறக்கிட்டு அதாவது ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேப்பரை மட்டும் திருப்புறோம். கிளாத்லேயும் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் காட்டுறேன், லைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டோம், இங்கே வந்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்படி போயிட்டு மேலேயே போயிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே நிறுத்திட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வளைவு தான் எடுத்திருக்கோம், நம்ம வரைஞ்சி வச்சுருந்த வளைவு. ஸோ இந்த வளைவு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போடும்போது லைட்டாக லைன்ஸ்லாம் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வளைக்கிறது மட்டும் கரெக்டாக வளைக்கிறீங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் கைடு தூக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறக்கிட்டு இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறோம். ஸோ இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வளைக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைடை தூக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வளைஞ்சிக்கிறோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பேப்பரையே திருப்பிட்டு இதே பண்ணோன்னா ரொம்ப க்ராஸாக போகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதே கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறுத்திட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கையிலேயே மிஷினை ஓட்டுற பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக நான் இப்போ இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ லைன்ஸ் இதே மாதிரி நம்ம போடுறது மூலமா நம்மளுக்கு துணியில் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அது மூலமா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி, அதாவது தேசிய கொடி மாதிரி ஒரு வளைவு மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தோம்ல, அது எப்படி பண்ணுறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் எப்பயும் போல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கைடை வந்து தூக்கிடுறேன். ஸோ இப்போ வந்து நூல் வந்து லைட்டாக இதுவாகிருக்கு, அதனால் எடுத்து பின்னாடி விட்டுடுறேன். ஸோ விட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கைடை இறக்கிட்டு நான் கீழேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கார்னரில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நீடில் வந்து கீழே இன்செர்ட் பண்ணிடுறேன். அதாவது நீடில் இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு கைடை தூக்கிட்டு திருப்பியும் கைடை இறக்கிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். ஸோ கார்னர் வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா மிஷின் வந்து பொறுமையாக ஓட்டிட்டு நீடில் இறக்கிடணும். அதாவது உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைடை தூக்கிட்டு பேப்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நகர்த்துறோம். பேப்பரை இந்த மாதிரி நகர்த்திட்டு இதே மாதிரி ஒரு லைன்ஸ் போடுறேன். ஸோ இதே கார்னரில் வந்து நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு
கைடை தூக்குறேன். ஸோ கைடை வந்து தூக்கிட்டு பேப்பரை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டைரெக்ஷனில் திருப்பியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். ஸோ அதே மாதிரி கார்னரில் நீடில் இன்செர்ட் பண்ணுறோம். கைடை தூக்குறோம். பேப்பரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேவையான டைரெக்ஷனில் திருப்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போடுறோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நீங்கள் கார்னர் எந்தெந்த கார்னரில் வரும்போது எப்படி நிற்கணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நெக் டிசைன்லாம் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதில் திருப்பிட்டு நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதாவது கிளாத்தை நம்மளுக்கு தேவையான டைரெக்ஷனில் திருப்பிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக் டிசைன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ 12 நெக் டிசைன்ஸ் ஆர் 10 நெக் டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டைமண்டு, வளைவு, நிறைய நெக் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்குள்ளே நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டைலரிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம போட்ட ஸ்டிச்சஸ்லாம் இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன், கிராஸ் லைன் போட்டோமா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டுருந்தோமா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வளைவு போட்டுருந்தோம். ஸோ இந்த வளைவு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுருந்தோம். இந்த வளைவு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண அந்த கார்னர்லாம் நிறுத்தி தைச்ச ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.